video sponsored by Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Love Visit Katakati eduquest.courses and explore விளையாட்டு your பற்றி next course வரலாற்றை today. பார்க்கலாம். And hey, லவ் don't miss out on our கட்டாகட்டி exciting என்பது offers and இந்தியாவிலிருந்து promotions. குறிப்பாக லோயர் பெங்கால் மற்றும் ஐக்கிய மாகாணங்கள் கார்வி துணை பிரிவிலிருந்து வந்த 2 வீரர்களுக்கான சுருக்க உத்தி விளையாட்டு. இது கோவுட்டன்கி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது HAR முர்ரேவால் ஏ ஹிஸ்டரி ஆஃப் போர்டு கேம்ப்ஸ் அதன் தன் செஸ் 1952 விவரிக்கப்பட்டது. இந்த விளையாட்டு வரைவுகளுடன் தொடர்புடையது, இன்னும் அதிகமாக அல்கர்கியுடன் தொடர்புடையது. துண்டுகள் அவற்றின் மீது குதிப்பதன் மூலம் பிடிக்கப்படுகின்றன. பலகை என்பது ஒரு பொதுவான உச்சியில் இணைக்கப்பட்ட 2 முக்கோணங்களின் வடிவமாகும், மேலும் அவற்றை மேலும் கோடுகள் பிரிக்கின்றன. இது மொசாம்பிக்கிலிருந்து வந்த பட்டாம்பூச்சி விளையாட்டு போன்ற அதே விளையாட்டு. இது 2 விளையாட்டுகளுக்கு இடையிலான வரலாற்று தொடர்பை குறிக்கிறது. லவ் கட்டாகட்டி இந்திய போர் விளையாட்டுக்கள் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட வகை விளையாட்டுகளைச் சேர்ந்தது. மேலும் இந்த வகையின் பிற விளையாட்டுக்கள் டாஸ்குடி, எகாராகுடி, பிராட்வோ, கோல் ஸ்குயிஸ். அனைத்து இந்திய போர் விளையாட்டுகளிலும் ஒரு முக்கியமான பொதுவான அம்சம் உள்ளது, அதாவது அனைத்து காய்களும் வடிவமைக்கப்பட்ட பலகையில் அமைக்கப்பட்டிருக்கும். மையத்தில் ஒரே ஒரு காலியான புள்ளி மட்டுமே இருக்கும். இது முதல் நகர்வை மையப்புள்ளியில் விளையாட கட்டாயப்படுத்துகிறது, மேலும் மற்ற வீரரின் காய் அதை பிடிக்கிறது. லவா கட்டாகதியின் வடிவமைக்கப்பட்ட பலகை மற்ற விளையாட்டுகளுக்கு, குறிப்பாக டாஸ்குடி மற்றும் எகாராகுடிக்கு அடிப்படையாக இருப்பதை உணர வேண்டியது அவசியம், ஏனெனில் இந்த 2 விளையாட்டுகளின் பலகைகளும் ஒரு விரிவாக்கமாகும். நிலையான அல்கர்க் பலகை மற்றும் வரைவு பலகை மற்ற விளையாட்டுகளுக்கு அடிப்படையாக இருப்பது போலவே இது மற்ற விளையாட்டுகளுக்கும் அடிப்படையாக செயல்படுகிறது. இதன் அமைப்பு, விதிகள் மற்றும் உத்திகள். லவ் கட்டாகட்டி விளையாட்டில் வெற்றி பெற வீரர் சிறந்த நகர்வுகளை திட்டமிட வேண்டும், மேலும் எதிரணியின் நகர்வுகளை கணிக்க வேண்டும். இதுதான் லவ் கட்டாகட்டி விளையாட்டின் பற்றிய வரலாறு. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எனது மிக்க நன்றி. லவ் கட்டாகட்டி விளையாட்டை விளையாடி அனைவரும் பலனை பெற எனது வாழ்த்துக்கள்.